கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த 40 ரகசியம்ன்ற அந்த 40 நாள் தவ காலத்தில் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு மோசேயினுடைய காலத்தில் மோசேக்கு ஆண்டவர் நிறையா கட்டளைகள் நியாய பிரமாணங்களை தருகிறார். கட்டளைகள், கற்பனைகள், நியாய பிரமாணங்கள்ன்றது இன்னென்ன செய்யணும், இன்னென்ன இப்படி இருக்கணும் அப்படின்றது குறித்தது. இன்றைக்கு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தனை ஒரு சகோதரன் குற்றம் கண்டுபிடித்ததை அவனை கூப்பிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் சவுக்கில் அடிப்பாங்க. தண்டனை என்பது சவுக்கில் அடிக்கணும். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ 40 அடிக்கு மேலே ஒருத்தனை அடிக்கக்கூடாது. 40 வரைக்கும் அடிக்கலாம், அதுக்கு மேலே அடிக்கக்கூடாது. ஏன்னா அவன் கண்ணுக்கு முன்பாக நீ நீசனாய் தோன்றுவாய் அப்படின்றார். ஏன்னா 40 அடியே அதிகம்தான். அவன் செய்த தண்டனைக்கு 40 அடிகளுக்கு மேலே அடிக்கக்கூடாது. அதனால தான் பேதுருவை அவங்க என்ன பண்ணாங்களாம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அடிக்கும்போது நான் 5 முறை அடி வாங்கினேன் பாரு. ஏன்னா 31 அடி அடித்து நிறுத்திடுவாங்களாம். 40வது அடி அடித்தா தண்டனை நிறைவேறிடுச்சுல்ல. அதனால அடிக்காமல் 31, 39 தண்டனைன்னு சொல்லி அடின்னு சொல்லி 5 முறை அடி வாங்கினாராம். பார்த்தீங்களா? இன்றைக்கு நீங்களும் நாம் இயேசுவுக்காக என்ன செய்தோம்? பேதுரு தேவனுக்காய், ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சிலுவையில் நமக்கு ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவை நாம் தியானம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த தவ காலத்தில் நாம் மீண்டும் மீண்டும் தேவனை சிலுவையில் அறைகிறோமா? இல்லை இந்த தண்டனைக்கு பாத்திரவான்களாக நான் நடந்து கொள்கிறோமா? அது கர்த்தருக்கு மட்டுமே தெரியும். இன்றைக்கு மனம் திரும்புவோமா? தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு இந்த தவ காலத்தில் அதிகமாக வேதம் படிங்க, வேதத்தை வாசிங்க. மேக்சிமம் டைமை சத்தியத்தை அறிகிறதுல உங்கள் டைம் செலவழிங்க. இந்த தியானத்தை வாசிங்க, அதை கேளுட்டு அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். கேட்டால் பிரயோஜனம் இல்லை. பிள்ளைங்க படிக்கிறாங்க, அதை பரீட்சையில் எழுதலைன்னா அவன் ஃபெயிலு, உடம்பு சோம்பலாமல் போயிடுறான், தேர்வு எழுதலை அப்படின்னா யார் பாஸ் ஆக்குவா? அதுபோல் தான் நம்ம வேதத்தை வாசித்தா அதுபடி நடக்கணும். இன்றைக்கும் பிரியமானவர்களை, இந்த 40 ரகசியத்தை நாளைக்கு வேறொரு இதை நாம் பார்ப்போமா? நித்தம் 40 நாட்களும் வருகிறது. தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோடு இணைந்திருங்கள். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.